எல்லோருக்கும் வணக்கம். என் பெயர் என் குடும்பத்தின் அடையாளம். நமக்கு குரூப் 4 எக்ஸாமுக்கு கரெக்டாக 3 days இருக்கு. இந்த 3 daysல நீங்கள் ரிவிஷன் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா ஃபாஸ்ட்டாக கொஞ்சம் ரிவிஷன் அப்படிங்கிறத முடிச்சிருங்க. ஃப்ரைடே மோஸ்ட்லி நீங்கள் நிறைய விஷயங்கள் அப்படிங்கிறத படிக்காமல் உங்களுக்கு எதெல்லாம் கொஞ்சம் பிடிச்ச சப்ஜெக்டாக இருக்கும் அது மட்டும் கொஞ்சம் ரீகால் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. இருக்கக்கூடிய இந்த 2 daysல கொஞ்சம் ஃபாஸ்ட் ரிவிஷன்ஸ் அப்படிங்கிறத கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஃப்ரைடே மோஸ்ட்லி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸை படிக்காதீங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம 6 மாசமாவோ இல்ல 1 வருஷமாவோ ரொம்பவே கஷ்டப்பட்டு படிச்சுட்டு இருப்போம். நிறைய பேர் அப்படிதான் படிச்சுட்டு இருப்பீங்க. ஸோ நீங்க பண்ணக்கூடிய உங்களுடைய மார்க் அப்படிங்கிறதோ இல்ல உங்களுடைய OMR ஷீட் அப்படிங்கிறதோ இன்வாலிட் ஆகாத மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? நம்மளுடைய தோல்விக்கு காரணம் நம்மளாவே இருக்கிற மாதிரி பார்த்துக்காதீங்க. அதனால OMR ஷீட்டுடைய ஷேடிங் எப்படி இருக்கணும், OMR ஷீட் எதுக்கெல்லாம் இன்வாலிட் ஆயிடும், எதுக்கெல்லாம் மார்க் ரிடக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்றது தான் இந்த வீடியோ. கண்டிப்பா டிஎன்பிசிக்கு ஃப்ரெஷரா இருந்தீங்க அப்படின்னாக்கா இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸையும் நான் சொல்ற மாதிரி இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னாக்கா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை மாதிரி நிறைய பேருக்கு இந்த வீடியோக்கும் ஷேரும் பண்ணுங்க. அவங்களும் நிறைய விஷயங்கள் அப்படிங்கிறத தெரிஞ்சுப்பாங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் ஃபைனலாக கொடுத்துருங்க. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு OMR ஷீட் அப்படிங்கிறது வந்து 9:30க்கு பிஃபோராகவே கொடுத்துருவாங்க. எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே கொடுத்துருவாங்க. அது கொடுத்ததுமே நீங்கள் ஃபர்ஸ்ட் செக் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னாக்கா உங்கள் OMR ஷீட்டில் உங்களுடைய நேம் வந்து கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணணும். ஓகேங்களா? உங்களுடைய நேம் கரெக்டாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணுங்க. உங்களோட ரெஜிஸ்டர் நம்பரும் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணுங்க. நீங்கள் அப்ளிகேஷனில் கொடுத்த சப்ஜெக்ட் தான் கரெக்டாக இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறதும் செக் பண்ணுங்க. அப்போ நீங்கள் செக் பண்ண வேண்டியது இந்த பாக்ஸ் ஃபுல்லாக. ஓகேங்களா? ஸோ இந்த பாக்ஸ் ஃபுல்லாகவே நீங்கள் செக் பண்ணணும். இந்த பாக்ஸ் ஃபுல்லாக செக் பண்ணதுக்கப்புறம் சப்போஸ் ஏதாச்சும் இன்கரெக்ட் இருந்துச்சு அப்படின்னாக்கா உடனே உங்களுடைய இன்விஜிலேட்டர்கிட்ட கொடுத்துருங்க. அவங்க அதுக்கான ப்ராசஸ் என்னவோ அதை செய்வாங்க. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் செக் பண்ணணும் அப்படின்னாக்கா இந்த பாக்ஸ் தான் செக் பண்ணணும். செகண்டு உங்களுடைய பார்கோட். ஓகேங்களா? ஸோ இந்த பார்கோடில் எந்த ஒரு டேமேஜும் வர்ற மாதிரி பார்த்துக்காதீங்க. பார்த்தீங்க அப்படின்னு இந்த டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னாக்கா சப்போஸ் இந்த பார்கோட் ஆகட்டும் அதே மாதிரி இந்த ட்ராக் பாயிண்ட் ஆகட்டும் இதுல ஏதாச்சும் டேமேஜ் இருந்துச்சு அப்படின்னாக்கா கண்டிப்பா உங்களுடைய OMR ஷீட் அப்படிங்கிறது வந்து இன்வாலிட் ஆகும். நம்ம நிறைய விஷயங்கள் அப்படிங்கிறது இந்த இடத்துல தெரிஞ்சுக்காம எக்ஸாம் ஆளுக்குள்ள தெரிஞ்சுக்காம முன்னாடியே தெரிஞ்சுட்டு போயிட்டீங்க அப்படின்னாக்கா ஸோ இது எல்லாமே நம்மளால ஓவர் கம் பண்றதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி எதுக்கெல்லாம் நம்மளுடைய OMR ஷீட் அப்படிங்கிறது இன்வாலிட் ஆகும் அப்படின்ட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இன்வாலிட்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாக்கா நீங்க யூஸ் பண்ணக்கூடிய பென் வந்து பிளாக் பால் பெயின் பென்னா மட்டும்தான் இருக்கணும். சப்போஸ் நீங்க பிளாக் பால் பென் யூஸ் பண்ணாம வேற ஏதாச்சும் பென்னை யூஸ் பண்ணி ஷேட் பண்ணீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பா உங்களுடைய OMR ஷீட் அப்படிங்கிறது வந்து இன்வாலிட் ஆயிடும். ஓகேங்களா? ஸோ இது ஃபர்ஸ்ட். செகண்ட், நீங்க ஷேட் பண்றதாகட்டும் இல்ல உங்களுடைய தம்ப் இம்ப்ரெஷன் ஆகட்டும் இல்ல சைன் ஆகட்டும் இன்விஜிலேட்டரோட சைன் ஆகட்டும் இது எதுவுமே இல்லாம வேற ஏதாச்சும் புதுசா ஒரு சிம்பலோ இல்ல வேற ஏதாச்சும் ஒரு ரிமார்க்ஸா இருந்துச்சு அப்படின்னாக்கா கண்டிப்பா உங்களுடைய OMR ஷீட் அப்படிங்கிறது வந்து இன்வாலிட் ஆயிடும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் உங்களுடைய சிக்னேச்சர் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். சப்போஸ் உங்களுடைய சிக்னேச்சர் இல்லை அப்படின்னாலும் உங்களுடைய OMR ஷீட் அப்படிங்கிறது வந்து இன்வாலிட் ஆயிடும். ஸோ இந்த இடத்துல தான் உங்களுடைய சிக்னேச்சர் அப்படிங்கிறது இருக்கும். இந்த இடத்துல சைன் போடாம விட்டுருந்தீங்க அப்படின்னாக்கா உங்களுடைய OMR ஷீட் அப்படிங்கிறது வந்து இன்வாலிட் ஆயிடும். நெக்ஸ்ட் உங்களுடைய புக்லெட் நம்பரை நீங்க மார்க் பண்ணாம வச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய புக்லெட் நம்பர் மார்க் பண்ணாம இருக்கும் பொழுது உங்களுடைய OMR ஷீட் அப்படிங்கிறது கண்டிப்பா இன்வாலிட் ஆயிடும். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல உங்களுடைய புக்லெட் நம்பர் அப்படிங்கிறது இருக்கும். இந்த புக்லெட் நம்பர்ல நீங்க ஷேட் பண்ணாம விட்டுருந்தாலோ இல்ல மார்க் பண்ணாம விட்டுருந்தாலோ உங்களுடைய OMR ஷீட் அப்படிங்கிறது வந்து இன்வாலிட் ஆயிடும். மொத்தமா ஒரு 5 ரீசனுக்காக இன்வாலிட் ஆயிடும். என்னென்ன ரீசன் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா இந்த பார்கோட்ல இந்த ட்ராக் பாயிண்ட்ல ஏதாச்சும் டேமேஜ் ஆயிருந்துச்சு அப்படின்னாக்கா கண்டிப்பா உங்களுடைய OMR ஷீட் அப்படிங்கிறது வந்து இன்வாலிட் ஆகும். செகண்ட், பிளாக் பால் பாயிண்ட் தவிர நீங்க வேற ஏதாச்சும் யூஸ் பண்ணிருந்தீங்க அப்படின்னாலும் இன்வாலிட் ஆயிடும். சிம்பிள்ஸ் ஏதாச்சும் யூஸ் பண்ணிருந்தீங்க அப்படின்னா இன்வாலிடு. சிக்னேச்சர் இல்லாம இருந்தாலும் இல்ல புக்லெட் நம்பர் இல்லாம இருந்தாலும் உங்களுடைய OMR ஷீட் அப்படிங்கிறது வந்து இன்வாலிட் ஆயிடும். நெக்ஸ்ட் உங்களுடைய எதெல்லாம் நீங்க மிஸ்டேக்ஸ் பண்ணும்போது மார்க் ரிடக்ஷன்ஸ் அப்படிங்கிறது இருக்கும் அப்படின்ட்டு நீங்க தெரிஞ்சுக்கணும். இதுல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது முக்கியமா ஒரு விஷயம் அப்படின்னாக்கா நீங்க ஷேட் பண்ணக்கூடிய இந்த விஷயம் தான். ஓகேங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 50 அப்படிங்கிற கொஸ்டினை நம்ம ஷேட் பண்ணாம விட்டுட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நம்ம எந்த ஒரு ஷேடுமே இல்லை. ஓகேவா? நோ ஷேடிங்கா இருக்கும் பொழுது நம்மளுடைய OMR ஷீட் அப்படிங்கிறதுல மார்க் அப்படிங்கிறது ரிடக்ஷன் ஆகும். ஓகேங்களா? 0.5 மார்க் அப்படிங்கிறது ரிடக்ஷன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இப்போ 50 அப்படிங்கிற கொஸ்டின்ஸ்க்கு நீங்க ஏவும் ஷேட் பண்ணியிருக்கீங்க தெரியாம டி அப்படிங்கிற இடத்துலையும் நீங்க ஷேட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா
கண்டிப்பா மார்க் ரிடக்ஷன்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த 2 ரீசனுக்காக உங்களுடைய மார்க் ரிடக்ஷன்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. நெக்ஸ்ட் தம்ப் இம்ப்ரெஷன்ஸ் ஒரு இடத்துல கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த தம்ப் இம்ப்ரெஷன்ஸ் நீங்க பண்ணாம இருந்திருந்தீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பா உங்களுடைய ஓஎம்ஆர் ஷீட்ல மார்க் ரிடக்ஷன்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். உங்களுடைய லெஃப்ட் ஹேண்ட் தம்ப் இம்ப்ரெஷன்ஸ் தான் கொடுக்கணும். லெஃப்ட் ஹேண்ட் தம்ப். ஸோ அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த லெஃப்ட் ஹேண்ட் தம்ப் இம்ப்ரெஷன்ஸ் இல்லாம இருந்துச்சு அப்படின்னாக்கா உங்களுடைய மார்க்ல இருந்து கண்டிப்பா மார்க் ரிடக்ஷன்ஸ் அப்படிங்கிறது ரிடக்ஷன் இருக்கும். ஓகேங்களா? இங்க கொடுத்துருக்காங்களா 0.5 மார்க்ஸ் அப்படிங்கிறது வந்து ரிடக்ஷன் இருக்கும். அதே மாதிரி ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னாக்கா நீங்க 200 கொஸ்டின்ஸ்க்குமே ஷேட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ 1ல இருந்து 200 கொஸ்டின்ஸ்க்குமே நீங்க ஷேட் பண்ணணும். ரெண்டாவது முக்கியமான விஷயம் இந்த இ அப்படிங்கிற இடத்துல தயவு செய்து ஷேட் பண்ணாதீங்க. உங்களுக்கு தெரியல அப்படின்னாலும் ஏல இருந்து டி வரைக்கும் ஏதாச்சும் ஒரு ஆப்ஷனை ஷேட் பண்ணுங்க. இந்த இ அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ்க்கு நீங்க தயவு செய்து போயிடாதீங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் உங்களுடைய ஷேடிங் அப்படிங்கிறது எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. மொத்தம் 6 மாதிரியான ஷேடிங் அப்படிங்கிறது இருக்கக்கூடாது. இந்த மாதிரி டிக் பண்ணும்போது இந்த மாதிரி டிக் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி டிக் பண்ணக்கூடாது, இல்ல கிராஸ் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி டாட் வைக்கக்கூடாது. இப்போ டி அப்படின்னு இருக்குனாக்கா அதுக்குள்ளாரியே நீங்க ஒரு சர்க்கிள் போடுறது. ஸோ இந்த மாதிரி இருந்தாலும் அதே மாதிரி டபுள் ஷேடிங் அப்படிங்கிறதும் இருக்கக்கூடாது, ஷேடிங் இல்லாமலையும் இருக்கக்கூடாது. ஸோ இந்த 6 பாயிண்ட்ஸ்ல வந்து நீங்க ஷேடிங் அப்படிங்கிறது பண்ணக்கூடாது. நீங்க ஷேட் பண்ண வேண்டியது இப்போ ஏ அப்படின்ட்டு நீங்க ஷேட் பண்றீங்க அப்படின்னாக்கா இந்த ஏவை ஃபுல்லா தான் நீங்க ஷேட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ நம்மளுடைய கரெக்ஷன்ஸ் பாத்தீங்க அப்படின்னாக்கா மெஷின் தான் கரெக்ஷன் பண்ண போகுது. அதனால இந்த ஏ அப்படிங்கிறத ஃபுல்லா நீங்க ஷேட் பண்ணணும். நீங்க கொஞ்சம் ஷேட் பண்ணாம விட்டுருந்தாலோ இல்ல இதுக்கு வெளியில நீங்க ஷேட் பண்ணியிருந்தாலோ கண்டிப்பா அந்த கொஸ்டின்ஸ்க்கு வந்து மார்க் அப்படிங்கிறது நமக்கு கிடையாது. ஏன்னா கரெக்ஷன் பண்றது வந்து மெஷின் அப்படிங்கிறதுனால கரெக்டா இந்த சர்க்கிள்குள்ளதான் அதனுடைய கரெக்ஷன் பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். அதனால உங்களுடைய ஷேடிங் அப்படிங்கிறது வெளியில வராம பாத்துக்கோங்க. அதே மாதிரி இதுக்கு ஃபுல்லா சர்க்கிள் பண்ற மாதிரியும் உங்களோட ஷேடிங் அப்படிங்கிறது இருக்கணும். ஸோ இதுதான் ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படின்றது. கண்டிப்பா இந்த ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்ட்டு நினைக்கிறேன். ஃபைனலா நீங்க செக் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா உங்களுடைய சிக்னேச்சரும் இன்விஜிலேட்டரோட சிக்னேச்சரும் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணுங்க. இன்விஜிலேட்டரோட சைன் வந்து லாஸ்ட்ல இருக்கும். இந்த இடத்துல தான் இன்விஜிலேட்டரோட சைன் அப்படின்ட்டு இருக்கும். இந்த இன்விஜிலேட்டரும் சரி நீங்களும் சரி பிளாக் பால் பாயிண்ட் பெண்ணை தான் யூஸ் பண்ணணும். இன்விஜிலேட்டரும் பிளாக் தான் யூஸ் பண்றாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? சப்போஸ் ப்ளூ யூஸ் பண்ணாங்க அப்படின்னாக்கா நீங்க முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணிடுங்க பிளாக் தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுடைய சிக்னேச்சரும் இன்விஜிலேட்டரோட சிக்னேச்சரும் கரெக்டா இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணுங்க. இது ஃபர்ஸ்ட். செகண்ட் உங்களுடைய புக்லெட் நம்பர் ஃபைனலா நீங்க எக்ஸாம் முடிச்சு நான் சொல்றேன். ஃபைனலா புக்லெட் நம்பர் கரெக்டா நீங்க மார்க் பண்ணிருக்கீங்களா ஷேடிங் பண்ணிருக்கீங்களா அப்படிங்கிறதும் செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி தம்ப் இம்ப்ரெஷன்ஸும் கரெக்டா கொடுத்துருக்கீங்களா அப்படிங்கிறதும் செக் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா நம்ம நல்லபடியா எக்ஸாமை கம்ப்ளீட் பண்ணிடுவோம். இந்த வீடியோ அப்படிங்கிறது கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஃப்ரெஷரா இருந்தீங்க டிஎன்பிசி எக்ஸாம் ஃபர்ஸ்ட் அட்டன் பண்றீங்க அப்படின்னாக்கா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். நல்லபடியா எக்ஸாம் அட்டன் பண்ணுங்க. ஸோ எதுவா இருந்தாலும் அந்த ஒரு நாள் நம்மளுடைய நாளா இருக்கும் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். கொஷின்ஸ் வந்து ஹார்டா வரும் இல்ல ஈஸியா வரும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸோட எக்ஸாம்குள்ள போகாதீங்க. எது வந்தாலும் நம்மளால முடியும், நம்மளால முடியாது வேற யாராலையும் முடியாது அப்படின்ற ஒரு பெரிய பாசிட்டிவ் வைப்ஸோட நீங்க போனீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பா எக்ஸாமை நம்ம நல்லபடியா அட்டன் பண்ணிட்டு வரலாம். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.